முருகா, இந்த போட்டியில எனக்கே வெற்றி கிடைக்கிறதுக்கு நீதான் எழுப்பு பண்ணணும். அண்ணே, நீதான் ஜெயிக்க போற. நம்புறியா? தோத்து போனாலும் பரவாயில்ல, அந்த வேலுவை மட்டும் ஜெயிக்க விடாதே. சபாஷ் வள்ளி, நம்ம கண்ணு ஒண்ணு போனாலும் பொறுத்தானுக்கு 2 கண்ணும் போயிடணும். இந்த எண்ணெய் இருக்கிறதுனாலதான் நம்ம நாடே மாடா வெக்கம் கட்ட வெட்டுருவா. யாடா வரும்போது மாடெல்லாம் மிரடுது. நீ மாடா பந்தயத்துல சேர்ந்துக்கிற வள்ளி பொண்ணு, எனக்கும் பொட்டு வச்ச விடு. நான் தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறேன். நெத்தி இதுக்கு ஒரு பொட்டு மண்ணாளி வச்சுட்டு போடா. ஏன்டா என் மேல ஏற வண்டியில ஏற? இப்ப பாரு கழுத்துறத கோழி பரவாயில்ல, மாடு நல்லாதான் இருக்கு. தளன்னு செல்லமா வளர்க்கறது இல்ல, நல்லா தின்னு விட்டு கொள்ளு கொள்ளுன்னு பால் கொழுக்கட்ட மாதிரி பியூட்டிஃபுல். வேலை வச்சான் மாடு மேல கண்ணு வச்சிடாத. நான் எது மேலயும் கண்ணு வைக்க மாட்டேன் மாப்ள. கண்ணு வச்ச அம்புடுதான். வா என் கண்ணே சந்திரா, நினைச்சே நிக்கிறேன். ஆமா, அவங்க அண்ணன் ராமன் நாயருங்க கூட்டத்துல எங்கே இருப்பாரு? போட்டி ஆரம்பிக்க போறாங்க, எனக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பு. தம்மு, இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்கிட்டா வேணுமா? இல்ல வேணாமா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, காத்து வேற பலமா வீசுது. ரேக்லாவோட எங்கயா கடாசிட்டா? அவனவன் ஆசை காதலன் ஜெயிக்கணும்னு ஆழத்தை எடுத்து அனுப்புவாங்க. வாய வச்சுட்டு ஒப்பாரியா வைக்கிற? என்ன கையில? மஞ்சள். எதுக்கு? உனக்கு அடிப்பட்டா பூசறதுக்கு. கடார் ஜவுளி கடை கந்தசாமி, எந்த மளிகை கடை மாணிக்கம், எந்த டீ கடை ரமநாயர். அது ஞானല്ലോ எந்த எல்லாம் நோக்கிக்கிட்டு இருக்குது. பந்தியம் கட்டின பாடல்ல நடக்கட்டே நடக்கட்டே. எங்க முதலாளி சைக்கிள் கடை சம்மு மேல பந்தயம் 10 பைசா. ஏய் காதலி, மன்னாறு மாட்டு மேல 5 ரூபா, மூக்கைய ரேக்லா வரல 7 ரூபாங்க. எந்த வேலு தம்பி மேல 10 ரூபாய். யோ, வெட்டு ரூபா வீராசாமி மேல ரூபா 100. சேட்டனுக்கு அத்தனை தெரியுமா? ஆமா. எந்த வேலு வேலுவாது கீழுவாது எவன் முந்தி வர பார்த்தாலும் சரி, வீராஜா வண்டி தான் முதல்ல வரப்போகுது. அதங்கன அப்படித்தான். விளக்கமா பந்தயம் ஆர்வமா போகுது. பையலாம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குச்சு. யாரும் இடிக்க கூடாது, தள்ளக்கூடாது. வண்டி ஓட்டி தர்மமா நியாயமா ஜெயிக்கணும். அடுத்த மணி அடிச்சதும் எல்லா வண்டியும் கிளம்பணும். நாங்க பஞ்சாயத்தார் சொல்ற முடிவே முடிவு. உஜாரா உஜாரா. இறங்கி ஓட வேண்டாமா? நீ கவலைப்படாத பிள்ளை, வேலோட வண்டி இப்ப ஒடிஞ்சு போன அச்சாணியோட ஓடிக்கிட்டு இருக்கு. ஆடு கொஞ்ச நேரத்துல அவ்வளவுதான். ஆமா, எங்க வீராசாமி தான் ஜெயிக்க போறான் பாரு. உங்க அண்ணன் எங்க வர்ற பாத்தியா? சொல்லிருக்கான இப்பதானே தெரியுது நீ ஒரு பூம்பும் மாடு. தனியா வரைய உனக்கு பயமா இல்ல? கொஞ்சம் அவன வேண்டாம், அப்படி ஏறிட்டா ஓடியாடா.
தோத்துக்கிட்டே இருக்கிறேன், பரிசே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் சந்திரா, நான் எப்படி தோத்தேன்? ஒரு பயம் கூட வர மாட்டேங்கிறான். உன்னால தனியா வர்றதுக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு. போங்க. நல்லா அண்ணே, இப்படியே கோவிலுக்கு போயிடலாமா? கோயிலுக்கு தான் போறோம். நான் கும்பிடுற கோயில், வணங்குற கடவுள் எல்லாமே நீங்க தான். மகாராசனா இருப்பா. ஐயோ, புதுசா ஏதாவது சொல்லுங்கம்மா. மகாராஷ்டிராவுக்கெல்லாம் இப்ப மவுசு கிடையாது. ஏன் வேறு முந்தி மாதிரி இப்ப எல்லாம் உன்னை அடிக்கடி பார்க்க முடியலையே. வெளியூர் போயிருந்தியா? வெளியூரா? நானா? நோ. என்னுடைய கோழி பண்ணையில இருந்து முட்டைதான் வெளியூர் போகுது. நான் போக மாட்டேன். வடக்க வடவாறு, தெற்க தென்னந்தோப்பு, மேற்க ஐயனார் கோயில், கிழக்க ரயில்வே ஸ்டேஷன், இதுக்குள்ள இருக்கிற காட்டூர் தான் ஐயாவோட சொர்க்கம். அம்மா, வெளியில ஏதோ ஒரு பெரிய உலகம் இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. அத போய் பாக்குறதுக்கு நான் விரும்பல. வெளியூர்கார பையன்லாம் அம்மா ஊருக்கு வந்து அம்மா விவசாயத்தை பார்த்து மூக்கு மேல விரல வைக்கணும். அதான் ஐடியா. அதனாலதான் இப்ப நான் ரொம்ப ஒரீசா இருக்கேன். ஒரீசாவா? அம்மா, பிஸியா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா வரேன்னு சொல்லுது. அண்ணே, வரேன்னா கவலை. கவலை? ஐயாவுக்கு நோ கவலை. அம்மா, அண்ணனுக்கு திடீர்னு இங்கிலீஷ் பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் படிக்கிறது ஒழுங்கிறது கேட்டு என்னென்னமோ வளரி கொட்டுது. நானா வளரி கொட்டுறேன்? அரஞ்சேன். அம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நான் இப்ப நம்ம நிலத்துல புதுசா எக்ஸ்பிரஸ் பண்ணி நாத்தெல்லாம் நடுறேன். எக்ஸ்பிரஸ் நாத்தா? அழுத்த சோடு அப்படின்னு ஒண்ணு இருக்குதா? கொஞ்சம். அம்மா, அண்ணா ஏதோ புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நாத்து நடுதான். நவ் அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்மா. என்ன ஒரே இங்கிலீஷ் காத்தடிக்குது? யாரது? கணக்கப்புள்ள மாமாவா? வா வா. ஐ ஆம் வேலு, இங்கிலீஷ் டாக்கிங். என்ன ரேட்டெல்லாம் முடிஞ்சு போச்சா? அப்பவே முடிச்சாச்சு. பாவம் தோத்து போயிட்ட போல இருக்கு. அடுத்த வருஷமாவது ஜெயி. என்ன கேட்டேன்? உன் மகன் இருக்கான நோஞ்சாம்பைய, அவன் மூஞ்சில காரி துப்பு. ஐயா தான் ஃபர்ஸ்ட். வழக்கம் போல அவன் தான் தோத்தானா? மடப்பயமாவன். இன்னைக்காவது உண்மையை சொன்னீங்க. ஏன் வேலு, இப்ப எல்லாம் ஊர்வம்புக்கு போறது இல்லையே. முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துலயும் முந்திக்குவான். வயசு பெரிய மனுஷன் இதெல்லாம் பாக்குறது கிடையாது. போயா, வயசாவது பெரிய மனுஷனாவது. அம்மா, நீங்களே சொல்லுங்க. நியாயம் அம்மா பக்கம் இருக்கும்போது யாருக்கு எதுக்காக பயப்படணும்? பெரிய மனுஷனா நியாயம் தெரிஞ்சவங்களை எல்லாம். அம்மா, கேட்க மறந்துட்டேன். சீமையில தம்பி ராசா எப்படி இருக்கு? ஆமாப்பா, நானே சொல்லணும்னு இருந்தேன், நீயே கேட்டுட்ட. ராஜாவுக்கு படிப்பு முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒரு வாரத்துல ஊருக்கு திரும்புறதா லெட்டர் வந்திருக்கு. ஆஹா, ராஜா வர்றானா? ஆமாப்பா. அம்மா ஃப்ரெண்ட் வர்றானா? ஆமா. ஐயோ, வரும்போது துறை மாதிரி டச்சு புஷ்ல வருவான். அம்மா, தம்பியோட வரவேற்புல நான் தான் புலி வேஷம் கட்டி ஆட போறேன். எப்படி ஆடுறேன் பாருங்க. சின்னக்கடி நாக்கு நக்கடி, சின்னக்கடி நாக்கு நக்கடின்னு சதவரிச மாட்ட தருவே. அம்மா, தம்பி வர விஷயத்த ஊருக்கு பூரா போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இல்லாட்டி அவனுக்கு தலை வெடிச்சு போயிடும். தங்கச்சி, போட்டோவே பார்க்காத தேஞ்சு போயிடும். அதான் ராஜாவே வர்றானவா? அம்மா, நாங்க வர்றோம். வேலு, சாப்பிட்டு போப்பா. அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் வந்தோன்னதான் எல்லாம் உட்கார்ந்து ஜாயின் போட்டு